அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாத ராசி பலன்கள். நவம்பர் மாத கிரக நிலைகள். கடக ராசியில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார். சிம்ம ராசியில் கேது. துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு. விருச்சிக ராசியில் செவ்வாய் இருக்கிறார். கும்ப ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். மீன ராசியில் சனி பகவான் வக்கிரம் அடைந்திருக்கிறார். ஜென்ம ராசியில் சூரியன் 2 செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருக்க வேண்டும். முன் கோபத்தை தவிர்த்தல் வேண்டும். யாரிடமும் வாக்குவாதம் செய்தல் கூடாது. வேண்டுமென்றே சில வீண் வம்பு வழக்குகள் தங்களுக்கு வரலாம். பேச்சில் கவனம் தேவை. முன் கோபத்தை கட்டாயமாக தவிர்த்தல் வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகரிக்கலாம். கணவன் மனைவி இடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். சிறு சிறு பிரச்சனைகளுக்கு கூட சண்டை சச்சரவுகள் வரலாம். பெண்கள் அதிகம் வாய் பேசுதல் கூடாது. உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். நெருங்கிய நண்பர்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டுத்தான் முன்னேற முடியும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். ஏனென்றால் கிரக நிலைகள் தங்களுக்கு சாதகமாக இல்லை. சற்று கவனம் தேவை. அப்போதுதான் தாங்கள் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பேச்சில் நிதானம் தேவை. பொறுமையாக பேச வேண்டும். சாதுரியமாக பேச வேண்டும். மனை வாங்கலாம். சிலர்கள் வீட்டு கட்ட மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சிலருக்கு மங்கள காரியங்கள் நடைபெறும். உத்தியோகத்தை பொறுத்தவரை கவனம் தேவை. பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் தங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரம் கடினமான முயற்சிகளுக்கு பிறகுதான் நன்மைகள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் சாதகமாக நவம்பர் 3ஆம் தேதி வருகிறார். கலைத்துறை அன்பர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் சென்று வரலாம். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு கவனம் தேவை. தங்களுக்கு எதிராக சிலர் செயல்படுவர், சூழ்ச்சி செய்வர். கவனம் தேவை. மாணவர்களுக்கு கவனம் தேவை. படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இல்லை. படிப்பில் கவனம் தேவை. விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட சூரியன் செவ்வாய் சாதகமாக இல்லை. விவசாயத்தில் கவனம் தேவை. பெண்களுக்கு ஓரளவு நன்மைகள் அதிகரிக்கும். கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.